ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போறீங்க. என்னடா இவ கிளம்பாமலே இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எல்லாரையும் மாதிரி வந்து நம்ம கிளம்பி போற டைம்ல இன்ட்ரோ எடுக்க முடிய மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் டீட்டெயில்ஸா பேச வேண்டியது வேற இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இப்பவே இன்ட்ரோ எடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து நீங்க என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, பர்த்டே விளாக் தான் பார்க்க போறீங்க. யாருக்கு பர்த்டே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இவ வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அவ்வளோ உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான நேசம். யாருடைய அன்புக்குமே அவளுடைய அன்பு ஈடாகாது. இதுவரைக்கும் ஆச்சு. என்ன பத்தி மத்தவங்க கிட்ட ஒரு நாள் கூட பேசியோ, முன்ன விட்டு பின்ன பேசுறது, அந்த மாரி அப்படி ஆளு கிடையாது அவ. எந்த இடத்துல இருந்தாலும் என்னைய வந்து லைட்டா கூட விட்டுக் குடுக்க மாட்டா. இந்த ஜெனரேஷன்ல வந்து இப்படிலாம் வந்து நம்மளுக்கு ஒரு பெர்சன் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். பியூர் சோல் எனக்கு அவ. ஸோ அவள மாதிரி எந்த ஒரு பெர்சன்ஸுமே வந்து இதுவரைக்கும் இருந்தது கிடையாது. நான் நெறைய பேர வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருப்பாங்க. சில ஜென்மங்கள்லாம் வந்து ஜெமிலியான்ஸாவே நம்ம கிட்டலாம் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட பெர்சன்ஸ்லாம் கிடைக்கிறது வந்து பெரிய கிஃப்ட் தானே! ஸோ இந்த வார்த்தைலாம் ஈஸியா சொல்ல முடியாது. ஸோ எந்த நிலைமையிலயுமே வந்து என்ன விட்டு போகாத பெர்சன். நெறைய பேருக்கு வந்து எங்கள பார்த்து பொறாம கூட இருக்கு. அது நெறைய பேர் என்கிட்ட வெளிப்படையா ஷேர் பண்ணியிருக்காங்க. வெளிப்படையா ஷேர் பண்ணாதவங்களும் இருக்காங்க. அதாவது இன்னும் 2 பேரும் நல்லா ஜெல்லா இருக்காங்களேன்ட்டு கெட்ட எண்ணம் பிடிக்கிறவங்க மனசுல வச்சுப்பாங்க. எனக்கு பொறாமையா இருக்குப்பா நீங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு உங்கள பாண்டிங் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து நல்ல இடத்துல சொல்றவங்க. ஒரு 5:00 கிட்ட செலிப்ரேட் பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்கோம். அததான் நீங்க ஒரு விளாக் ஃபுல்லா பார்க்க போறீங்க. 22 கிஃப்ட் நம்ம வந்து பிரசன்ட் பண்ண போறோம். ஸோ அவளுக்கு வந்து இந்த 22 கிஃப்ட்ட அவ எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. ஆனா எனக்கு ஷூட் இருக்கிறதுனால முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கிஃப்ட் வாங்குனதே நான் நேத்து தான். இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே. இந்த 22 கிஃப்ட்டும் நான் நேத்து தான் பர்ச்சேஸ் பண்ணது. ஏன்னா ஷூட்டுன்னு போனதுனால எனக்கு இதுல வந்து இது பண்ண முடியல. நம்ம சேனல்ல நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே காய்ஸ், மேக்கப்லாம் முடிச்சு கிளம்பியாச்சு. என்னோட ஃப்ரெண்டு பிரியா வேற வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ சீக்கிரமாகவே போயிடலாம். வாங்க அப்படியே விலாக கண்டினியூ பண்ணுவோம். என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்க போகிறோம்? ஓகே, அதான் வந்து 22 கிஃப்ட் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம கொண்டு போய் ஒழுங்காக போய் சேர்க்கணும். வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேக் ஷாப்புக்கு போயிட்டோம். அங்கே தான் என்னுடைய ஃப்ரெண்டுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. என்ன கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அபிக்கு வந்து சாக்கோ ஸ்டஃப் ரொம்பவே பிடிக்கும். எனக்குமே அது பிடிக்கும். சரி ஓகே அதுவே ஆர்டர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதி ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் வரதுக்கு டைம் எடுக்குமா, ஸோ அதனால் உட்காந்துட்டு இருந்தேன். மொவிஷா வந்து என்னைய மறந்துட்டா. பிரியா கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா. நான் ஆர்டர் போட்ட கேக்குமே ரெடியாகி வந்துருச்சு. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ஷாப்பில் வந்து சாங் போட்டிருந்தாங்க. காப்பி ரைட்ஸ் ஆயிருமா, ஸோ அதனால தான் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய நிலைமை. எனக்கு தொண்டை வேற கட்டியிருக்கு, வாய்ஸ் வேற சரி இருக்காது. நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ண போனோமா, அங்கேயுமே வந்து சாங் தான் போட்டிருந்தாங்க. அங்கேயுமே ஒரு சில இடத்துல வாய்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோவில் பாதி வந்து வாய்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இவளே தான் நெல்லிக்காய் வாங்க அவள் தான் கொண்டு வருவோம். நாங்கள் ரெகுலராக ஃப்ரெண்ட்ஸாக இந்த ஷாப்புக்கு தான் வருவோம். ஜாலியாக இருக்கும். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கோம். இந்த தென்காசி மேடம் வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா கன்ஃபார்ம் வருவான் நான் எதிர்பார்க்கல. இப்போ இந்த ஜெனிட்டாக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தூங்கிட்டே இருக்க பப்ளுவை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இவளை விட்டுட்டு. இவளுக்கு தப்பா ஒரு 10 மினிட்ஸாக வெயிட் பண்ணோம். அவளுமே வந்துட்டான். அவளை அப்படியே கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். கேக் மட்டும் வீசரில் வைக்க சொல்லிட்டோம். ஏன்னா அவள் வரது கொஞ்சம் டைம் எடுக்கலையா, அதனால நான் ஆல்ரெடி வந்து முந்தின நாளே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். டுமாரோ இப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுமே ஓகே 1 ஹவர் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. இல்லை சிஸ்டர், எனக்கு வந்து 1 ஹவர் வந்து பத்தாது. நான் வந்து யூடியூப்பில் விலாக்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அவசரமாக நான் எதையுமே எடுத்து முடிக்கிற மாதிரி இருக்காது. எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே நீங்கள் யூடியூபரா மேம், ஓகே 3 ஹவர்ஸ் கிட்டே டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த இடத்துல நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து 3 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். முந்தைய காலத்தில் வந்து இந்த ஓலையை வச்சுலாம் வந்து குடில் வீடு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எந்த பிளேஸை சாய்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். லைட்டிங் நல்லா இருக்கும்ல. இன்னொரு 3 பேர் எங்களை தாண்டி ஒரு 3 பேர் போடுங்க. லைட் நல்லா தான் பாஸ்ட். ஆமா வேற லைட்டிங். ஓகே அவ வரது மட்டும் தான் பாக்கி. மற்றபடி வந்து டெக்கரேஷன்லாம் ரொம்பலாம் இல்லை. சிம்பிள் அண்ட் கிராண்ட் லுக் அப்படிதானே.
ஹாய் சொல்ல வந்து என்னோட ஃப்ரெண்டு டீச்சர். ஸோ ஹாய் சொல்கிறவங்களுக்குலாம் டீச்சர் தானே, என்ன இப்படி சொல்லிட்டு டீச்சர் இதில் இருந்து தான் அந்த ஸ்பாட்டில் சாங்கை போட்டு விட்டாங்க. ஆனால் நம்ம விளாக் ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தது. பட் அந்த சாங் மட்டும் வந்து கெடுத்துருச்சு. ஸோ நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டேன். நான் பர்த்டேக்கில் வந்து 5:30க்கு வர சொல்லியிருந்தேன். ஸோ அவளுமே ஷார்ப்பாக 5:30க்கு அங்கே ரீச் ஆகிட்டான். பட் மேடம் வந்து எனக்கு டைரி மில்க் வாங்க போயிருக்காங்க. பட் அந்த கடையில் அவள் கேட்குற டைரி மில்க் இல்லை போல். ஸோ அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னான். பர்த்டே பேபி வந்தாச்சு. இப்போத்துலேருந்து தான் பர்த்டே வைபே ஸ்டார்ட் ஆக போகுது. Thank you so much. நீ அக்கா கூடு ஓகே. பையன் கொண்டு நிறைய லிஸ்ட் வச்சிருக்கேன். ஆன்மட்டியா இந்த வருஷம் உனக்கு என்னங்க இதா அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்து இல்ல நிறைய காமிச்சு கொடுத்திருக்கால. எனக்கு ஒரு ஆசை, போன வருஷமே பண்ண ஆசை, இந்த வருஷம் பெர்ஃபெக்ட்டா பண்ணியாச்சு. எல்லாமே எனக்கு பிடிச்ச திங்ஸா தான் இருக்கும் நினைக்கிறேன். யூஸ் பண்ற திங்ஸ் தான். இதுக்கு முன்னால போட்டோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டைம் போட்டோல எதுவுமே இருக்காது. போல அழகா பேசுது, வீடியோ இருக்கு. நீங்க வீட்டுக்கு போனா கூட்டிட்டு முதல்ல வீட்டுக்கு வாங்க. அடி என்ன சர்ப்ரைஸ் அவளுக்கு எங்களுக்கும் தான். ஓகே டன். சூப்பரா இருக்கலாம். போட்டோ எடுக்கலாம். நம்ம இந்த கொடியில தான் செலிப்ரேட் பண்ணோம். அவள் வந்து உள்ளே இருக்கா. நான் அப்படியே பிரியாவை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டேன். ஸ்க்ரீனில் வந்து சாங் போட போகிறோம். கண்டிப்பாக இதுவும் சர்ப்ரைஸ். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிட்டே இருக்குது. ஸோ பார்ப்போம். மணி ஃபோன்லேருந்து தான் போட போகிறாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன். ரொட்டேட் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடுமா? சரி ஓகே. கீழே இருக்கலாம் ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே. இது ஒரு மாதிரி இருக்குது. சரி வேணாம், இது வேணாம். நீளமாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல.
பர்த்டேகளை கூட்டிகிட்டு வர சொன்னேன். அவள் தம்பி தான் போயிருந்தான். அவளுக்கு கூப்பிட்ட உடனே ஒன்றுமே புரியல போல, எதுக்கு கூப்பிட்றா அப்படின்ட்டு. ஏன்னா இதை கொஞ்சம் கூட அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் இன்னும் டைம் இருந்தது அப்படின்னா நல்லா எடிட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் அந்த ஸ்க்ரீனில். பட் எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. அதனால் ஒரு வீடியோட முடிச்சுக்க மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அவள் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டா, அவள் ஹாப்பியாகவும் ஆகிட்டா. ஸோ அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அபியுடைய தம்பி வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த லைட் செட்டப்லாம் நல்லா இருக்கலாக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அதனால் நான் சொல்லியிருந்தேன், அபியை விட அபி தம்பிக்கு தான் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவள் சொன்னா, அப்போ எனக்கு மட்டும் பிடிக்கலையோ, எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தான் வந்தோடனே சொன்னேன்ல எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா. நிஜமாவே இந்த பிளேஸ் வந்து எங்கள் கூட இந்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ பண்ணுற ஒவ்வொன்றுலையும் எனக்கு வந்து கண்ணு கலங்கிருச்சு அப்படின்னு அபி சொன்னான். நானுமே அதை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். பட் எனக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணவே தெரியல. என்னோட சர்ப்ரைஸ் எப்படி இருந்ததுன்னு விளாகில் ஷேர் பண்ணியிருந்தா. பட் சவுண்டில் கேட்கல. இப்போ வாய்ஸில் ஷேர் பண்ணியிருக்கா. 4 வார்த்தையால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு கொடுத்துருந்தா. நான் கொஞ்சம் கூட 1% கூட நான் வந்து கெஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ண. அவள் கொடுத்த அந்த 22 கிஃப்ட்டுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபுல்லாக யூஸான பொருள் தான், யூஸான திங்ஸ் தான். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அழகாக இருந்துச்சு ஒவ்வொன்றும். அந்த ஸ்க்ரீன்லலாம் போடும்போது அவ்வளோ பெரிய ஹோட்டலு, அவ்வளோ ஆள் வந்துட்டு போகிற இடம், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மைக்குமே கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துருச்சு. அதை வந்து நான் வெளிக்காட்டலை, அவ்வளோதான். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதில் பார்க்கும்போது. இந்தளவுக்கு பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல. அதை ஒவ்வொன்றும் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு நீ எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருப்பேன்னு. லவ் யூ ஸோ மச் பேபிமா. சிக்கன் நூடுல், சிக்கன் ரைஸ், சிக்கன் பிரியாணி, கிரேவி ஐட்டம்ஸ், அப்புறம் பட்டர் சிக்கன் கிரேவி எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருந்தோம். நாங்கள் ஆர்டர் போட்டதெல்லாம் வந்துட்டு ஒரு சிலது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அது ப்ரிப்பேர் ஆகி வர வரைக்கும் நம்ம இந்த சாப்பாடு சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே திருப்தியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். சாப்பாடுமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. மெயினாக அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்குறதா இருக்கட்டும், நம்ம சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு வந்து குயிக்காக முடிச்சு கொடுத்தாங்க. ரெமோ மூவியில் வர லைட் செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்பாட் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் வந்து வேறு லெவலான பிளேஸ். நாங்கள் நார்மலாகவே அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுப்போம். இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்காமலா. ஸோ நிறைய போஸ் எல்லாம் பார்த்து, பிளேஸ் எல்லாம் பார்த்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நினைக்கலாம், இப்படி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஸ்பெஷலானு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக ரொம்பவே ஸ்பெஷலாக எனக்கு. இது வரைக்குமே இந்த மாதிரி நான் யாருக்குமே செலிப்ரேட் பண்ணது கிடையாது. சேம் கிஃப்ட்டுமே யாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணது கிடையாது. எனக்கு யாருக்கும் அப்படி பண்ணணுங்கிற தாட்டு வந்ததும் கிடையாது. ஸோ என்னுடைய பெஸ்டி கேர்ள் அவளுக்கு வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவளுமே கிஃப்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். எங்களுக்குள்ளே நாங்கள் பண்ணிப்போம், அவ்வளோதான். எங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு மெமரபிள் டேவாக இது இருந்தது. அபியுமே மறக்க மாட்டேன், நானுமே மறக்க மாட்டேன். ஸோ இந்த விலாக் வந்து எப்போதுமே இருக்கும். ஸோ எங்களுக்கு தோன்ற நேரம் கூட நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துப்போம்.
ஸோ இந்த டே எங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது, என்ஜாய்மெண்ட்டாகவும் போச்சு. எங்களுடைய பேரண்ட்ஸுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. மோஷாமே நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணேன். சீசா, ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் நல்லா விளாண்டா. பட் அதெல்லாம் கவர் பண்ண முடியலை. நாங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணது அதிகம், உங்களுக்கு வீடியோவாக கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறது கம்மி தான். நீங்களும் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானி வித்திகா. டாடா பாய்.